ஹாய் அண்ட் ஹலோ வெல்கம் டு சேனல். இதோட விகாஷ். இப்போ சேனலில் நம்ம பார்க்க போகிறது வந்து பாஸ் ஈஸி வீடியோஸில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் எதை வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப் சேனல் நேம் பாஸ் ஈஸி, இன்ஸ்டாகிராம் ஐடி விக்னேஷ் தோன விகாஷ். இப்போ நம்ம டைம் டேபிள் தெரியும், உங்களுக்கு ரிலீஸ் ஆகிருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட் சப்ஜெக்ட், உங்களுக்கு வந்து எந்த சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்டை வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வந்து எப்படி நீங்கள் கமெண்ட் போஸ்ட் பண்ணணுன்னா, உங்களோட சப்ஜெக்ட் கோடு போட்டு ஒரு ஐஃபோன் போட்டு உங்கள் சப்ஜெக்ட் நேம் போடுங்க. இதில் என்னென்னா, உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் கோடு தெரில அப்படின்னா சப்ஜெக்ட் நேம் டைப் பண்ணிவிட்டு ரெகுலேஷன் கண்டிப்பாக டைப் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் 21 ரெகுலேஷன்ஸ் வந்து இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 25 ரெகுலேஷன் வந்துருச்சு. R25 வந்துருச்சு. ஃபஸ்ட்டே படிச்சுட்டு இருப்பாங்க அவங்க. ஸோ உங்களுக்கு 25 ரெகுலேஷன்ஸும் வேணும் அப்படின்னா R25 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு 21 ரெகுலேஷன் சப்ஜெக்ட் வேணும்னா R21 கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக சப்ஜெக்ட் கோட் அண்ட் சப்ஜெக்ட் நேம் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணால் மட்டும்தான் அந்த சப்ஜெக்ட்டுக்குரிய நமக்கு வந்து ஒரு டாபிக்ஸ் கிடைக்கும். ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா, ரோபோட்டிக்ஸ் என்ன சில பேர் என்ன சரி ரோபோட்டிக்ஸ் கமெண்ட்டில் சொல்லிடுறாங்க. ஆனால் ரோபோட்டிக்ஸ்க்குள்ளே போய் நீங்கள் 21 ரெகுலேஷனில் ரோபோட்டிக்ஸ்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா, இந்த ரோபோட்டிக்ஸ்ன்ற சப்ஜெக்ட்டில் கோட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வேறு கோட் இருக்குது. 3 கோடு வருது ரோபோட்டிக்ஸ் சப்ஜெக்ட்டில் மட்டும். அப்போ 3 கோடு அப்படின்னா 3 டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்டுக்குன்னு அர்த்தம். அப்போ சப்ஜெக்ட் நேம் ஒன்று தான், ஆனால் சப்ஜெக்ட் கோடு மாறும்போது சப்ஜெக்ட்டுக்குரிய சிலபஸும் மாறும். அதனால் கம்பல்சரி நீங்கள் வந்து சப்ஜெக்ட் கோட் அப்புறம் சப்ஜெக்ட் நேம் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ரெகுலேஷன் தெரியும்னா ஐஃபோன் ரெகுலேஷன் டைப் பண்ணிடுங்க. ரெகுலேஷன் 21, ரெகுலேஷன் 25. கண்டிப்பாக நம்ம எந்த சப்ஜெக்ட் அதிகமான கமெண்ட்ஸ் வருதோ சப்ஜெக்ட்டுக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இப்படி நம்ம போஸ்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.